நமது சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 21/2/2026 அன்று நானும் என் மனைவியும் திருவனந்தபுரம் சென்றிருந்தபோது அருகில் உள்ள சேங்கல் என்ற இடத்தில் உள்ள மகேஸ்வரம் சிவபார்வதி திருக்கோயிலுக்கு சென்றிருந்தோம். இது திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தக்ஷண கைலாசம் என்று புகழப்படுகிறது. அதுவல்லாமல் 60 அடி நீளமுள்ள ஆஞ்சநேயர் பறக்கும் வடிவத்தில் இந்த சிவலிங்கத்தின் உச்சியை தொட்டு கொண்டிருப்பது போல இது அமைக்கப்பட்டிருக்கிறது. லிங்கம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அடையாளம் அப்படின்னு அர்த்தம். இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற அண்டம் ஒரு முட்டை போன்ற வடிவத்தில், அதாவது எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. சிவலிங்கத்தோட வடிவமும் அதுதான். ஆகவே இறைவன் இந்த உலகின் எல்லா மூலை முடுக்குகளிலும் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற ஒரு வழியாக சிவலிங்க வழிபாடு இருந்திருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் லிங்க வழிபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் உலகின் எல்லா பக்கத்திலும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் திருமூலரும் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. தலையில் சுழி இருந்தால் சீவன், இல்லாவிட்டால் சிவன் வாரியார் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. நம்ம சிவன்கிற எழுத்தில் சுழி கிடையாது. சீவன் அப்படிங்கிற எழுத்தில் சாவுக்கு மேலே சுழிக்கிறது உண்டு. அதனால் அதை அவர் இப்படி சிலேடையாக சொல்லியிருக்காரு. குருவாயூர் கோயில் மாதிரியே ரொம்ப பாரம்பரியமான முறையில் அமைந்த ஒரு பெரிய சிவன் கோயில் இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பெரிய சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இது 111.2 அடி உயரமாக உலகின் மிகப்பெரிய சிவலிங்கமாக இருக்குது. சிவலிங்கத்துக்கு உள்ளேயே 7 தளங்கள் இருக்கின்றன. 7 மாடி மாதிரி. ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகிறதுக்கு சிவலிங்கத்துக்கு உள்ளாலேயே சரிவான ரேம்ப்னு சொல்கிற நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. உள்ளே பார்த்தா குகை மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகணும். வயதானவங்கள் கூட போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த 7 தலங்களும் நம்ம உடம்பில் இருக்கிற சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா மற்றும் சகசிராரம் அப்படின்னு யோகத்தில் சொல்கிற 7 நிலைகளை குறிப்பதாக, 7 சக்கரங்களை குறிப்பதாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு தளத்திலும் சிவனோட பல்வேறு விதமான வடிவங்களும், அதாவது கங்காவதாரர், தட்சிணாமூர்த்தி, மகா சதாசிவன், பிக்ஷாடனர், காமதகனர், ரிஷபாரூடர், சந்திரசேகரர் போன்ற திருக்கோலங்களும் 108 சிவலிங்கங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் தளத்தில் 10 சிவ வடிவங்களும் 16 சிவலிங்கங்களும், இரண்டாவது தளத்தில் இதே போல் வெவ்வேறு எண்ணிக்கையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த யோக நிலையின் விளக்கம் மற்றும் அதற்குரிய சக்கரங்கள், அதிஷ்டான தேவதைகள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. 7வது தளமான சகசிராரத்தில் அழகிய வெண்மையான சலவை கற்களால் ஆகிய பிரம்மாண்டமான சிவன், பார்வதி நந்தியுடனும், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி மற்றும் கருடனுடனும், பிரம்மா, சரஸ்வதி ஆகியோர் அன்னப்பறவை வாகனத்திலும் எழுந்துள்ளிருக்கிறார்கள். அதுவல்லாமல் பிரகஸ்பதி மற்றும் சில முனிவர்களும் இருக்கிறார்கள். சிவலிங்கத்தின் உச்சிபாகம் சகசிராரம் என்பதை குறிப்பதற்காக 1000 இதழ்கள் இருக்கிற ஒரு பெரிய தாமரை கவிழ்க்கப்பட்ட வடிவத்தில் மிக நேர்த்தியாக தாமரையின் வண்ணத்திலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கே நம்ம இருக்கிற போது நிஜமாகவே கைலாசத்தில் நிற்பதாகத்தான் உணர முடிகிறது. மேலும் 32 திருக்கோலங்களில் விநாயகரும், பார்க்கடலில் பள்ளி கண்ட கோலத்தில் மகாவிஷ்ணுவும் காட்சியளிக்கிறார்கள். இந்த கோயில் தக்ஷண கைலாசம் என்று அழைக்கப்படுதுன்னா அதுக்கு அது மிகவும் பொருத்தமானதும் தகுதியானதும் ஆகும். திருவனந்தபுரம் செல்லும்போது தவறாமல் தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உள்ளது. இது சம்பந்தமான ஒரு யூடியூப் லிங்க்கும் கொடுத்துள்ளேன். அதை பயன்படுத்தி
கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.